வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மினிமலிசம். ஸோ இந்த புக் பற்றின என்னோடய வியூஸ் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக் எழுதினவர் யார் அப்படின்னா கேல் நியூபோர்ட். இவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் ஆல்ரெடி டீப் ஒர்க் அந்த புக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கும் இவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அந்த புக்கும் நம்ம ரீட் பண்ணி இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் நான் ஒரு எபிசோடாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவும் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டில் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. சூப்பராக இருக்கும். பட் எனக்கு அந்த டீப் ஒர்க் புக்கை விட இந்த டிஜிட்டல் மினிமலிசம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கரெக்டாக தான் சொல்கிறாரு, உண்மையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா நீங்கள் உங்கள் டிஜிட்டல் வேர்ல்டு, இன்டர்நெட்டு, இந்த ஸ்க்ரீன்லாம் பார்க்குறோம்ல, டிவி, ஃபோனு, ஐபேட், எக்ஸட்ரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒர்க் இல்லாமல், லைக் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்டு, ஸ்க்ரீனு எல்லாத்தோடையும் தான் இருக்கணும். பட் அது இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் டைம்லாம் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறீங்க, இது கூடலாம் லைக் இந்த சோஷியல் மீடியா கூடலாம் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் குறைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் மினிமலிசம். ஸோ இது ஏன் பண்ணணும், இது எந்த அளவுக்கு முக்கியம், இதெல்லாம் பற்றி தான் இந்த புக் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் எதை பற்றி மெயினாக பேசியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் சோஷியல் டயலமான்ற நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த லைக் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி, ட்விட்டர் மாதிரியான கம்பெனிஸ்லாம் நீங்கள் ஃபோன் அடிக்டாக உங்களை ஆக்கிறதுக்கான வேலையெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்குது, இது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் கூட இதை பற்றி ஒரு சோஷியல் டயலமா பற்றி, அந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி பற்றி, லைக் இந்த ஃபோன்லாம் உங்களை எவ்வளோ அடிக்ட் ஆகுதுன்றதை பற்றி ஒரு எபிசோடு இருக்குது. ஐ திங்க் 37th எபிசோடாக இருக்கும். ஆர் யூ அடிக்ட் அந்த மாதிரி டைட்டில் வச்சுருப்பேன். நீங்கள் அதையுமே கேட்டு பாருங்கள். ஸோ இதை பற்றி தான் இனிஷியலாக இவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களாம் சோம்பேறியா, நம்ம சோம்பேறியாக இருக்கிறனால தான், லைக் ரொம்ப லேசியான பீப்புளாக இருக்கிறனால தான் ஃபோன் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களை ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனிஸ்லாம் கோடிக்கணக்கில் $1,000,000 இன்வெஸ்ட் பண்ணி உங்களை திரும்ப திரும்ப அந்த ஃபோனை பார்க்க வச்சுட்டே இருக்குது. நீங்கள் இப்படி திரும்ப திரும்ப அந்த ஃபோனை பார்க்க அவன் அதை விட அதிகமான $1,000,000 $1,000,000,000 அவன் சம்பாதிச்சுட்டே இருக்கான். ஸோ இதான் நடக்குது. நீங்கள் பார்க்குறனால அவன் சம்பாதிக்கிறான், அதனால் அவன் அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்தே அதை திரும்பவும் எடுக்கிறான் அப்படின்றத பற்றிலாம் நிறைய சொல்லியிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா என்ன? நான் ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் டிஜிட்டல் மினிமலிசம் கிடையாது. லைக் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு பெருசாக நிறைய ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்க ஒர்க் இருக்குது, கெஸ்ட் வராங்க அப்படி இப்படின்னு நான் ஃபோனே பார்த்துருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 30 minutes கூட, அதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இதே நாளைக்கு எனக்கு பெருசாக பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப நேரம் பார்த்துருப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை. டே டு டே லைஃப்லையே நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இந்த ஸ்க்ரீன் டைமை, லைக் ஃபோனு, ஐபேடு, அப்புறம் டிவி, எல்லாமே தான், எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதை பற்றி தான். டே டு டே லைஃப்லையே நீங்கள் ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும் அதை எந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான். அதுதான் டிஜிட்டல் மினிமலிசம். லைக் நம்ம இப்போ ஃபோனில் நான் எதுவும் பார்க்க மாட்டேன், எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போய் யூடியூப் ஓப்பன் பண்ணி அங்கே ஏதாவது வீடியோவாக பார்த்துட்டே இருக்கிறது, அல்லது ஐபேட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அல்லது சிஸ்டம், லேப்டாப்பில் ஒரு சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு சைடு ஒரு சீரீஸை ஓட விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் அதில் இன்க்ளூசிவாக வருது. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, இந்த மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மினிமலாக யூஸ் பண்ணுறது எப்படி, அது ஏன் பண்ணணும், இதெல்லாம் தான் இவர் நிறைய இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பிளாக டெக்னாலஜியோட நம்ம கம்மியான நேரங்கள் செலவிடுறது தான் இந்த புக்கு. அதுதான் டிஜிட்டல் மினிமலிசம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபு, நீங்கள் திங்க் பண்ணுற விதம் எல்லாமே மாறும். லைக் பயங்கரமான பெனிஃபிட், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயங்கள் உனக்கு கிடைக்குதோ அதே மாதிரி சில விஷயங்களை நீங்கள் இழக்கவும் நேரிடும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யூடியூப்லாம் டெய்லி பார்ப்போம், அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கும், எல்லாத்தையுமே டெய்லி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தானாக சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிடும். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்க,
எங்கே வராங்க, அதெல்லாம் வந்து அவங்க போட்டாங்கன்னா அல்லது ஏதோ என்னது டேக் பண்ணாங்களாவா அந்த மாதிரி போஸ்ட் போட்டாங்கன்னா இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். உடனே அப் டு டேட்டாக நீங்கள் அதில் இருப்பீங்க. அண்ட் இந்த யூடியூப்லாம் நீங்கள் ட்விட்டர்லலாம் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா லைக் மேபி பொலிட்டிக்ஸில் என்ன நடக்குதுன்னு உடனே உங்களுக்கு தெரியும். அப்புறம் சினிமாவில் என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, மியூசிக் எப்போ வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப் டு டேட்டாக உடனே கிடச்சிரும். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ தேவையா? இதெல்லாம் நீங்கள் நிஜமாகவே உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானான்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக இழப்பீங்க. ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பெருசாக வேல்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நம்ம லைஃப்பில் எதை வேல்யூ பண்ணுறோம் அதிகமாக அப்படின்றதையும் நம்மளே யோசிச்சு பார்க்க சொல்கிறாரு. லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன இருக்கும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதுங்க ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னோடய ஒய்ஃபு, குழந்தை, அம்மா, அப்பா, என் ஃபேமிலி, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். லைக் நம்ம கூட இருக்கிற அந்த க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் தான் நமக்கு முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அவங்க அப்போனா அவங்க கூட நம்ம நேரம் செலவிடுறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம மோஸ்ட்லி அதை பண்ணியிருக்க மாட்டோம். லைக் இது கிளீஷேவாக இருந்தாலும் அதான் உண்மை. அதாவது ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு அந்த டயத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம இருப்போம் தான், குழந்தை கூட விளையாடிட்டு தான் இருப்போம். அது ஒரு சைடு விளையாடிட்டு இருக்கோம், நம்ம ஒரு சைடு ஃபோனை பார்த்துட்டே இருப்போம். அதை பார்க்குக்கு கூட்டு போவோம், அது ஒரு சைடு விளையாடும், நம்ம பார்க்கில் உட்காந்து ஒரு அப்பப்போ ஃபோனை செக் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லது ஒய்ஃப் கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ பேசிகிட்டே இருப்போம். அப்போ ஏதோ டிவியை பார்த்துட்டு டிவியிலேயே அப்படியே பேசிகிட்டே இருப்போம். லைக் டிவி ஒரு சைடு ஓடும், அதை பார்த்துட்டே எதையோ பேசிகிட்டு இருப்போம். அல்லது ஒய்ஃப் சொல்கிறதெல்லாம் ஃபோனை பார்த்துட்டே லிசன் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான அட்டென்டிவான டைமை நம்ம அதிகமாக வேல்யூ பண்ணுற மக்கள்னு நினைக்கிறவங்களுக்கே நம்ம அதிகமாக அதை கொடுக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் எதை உங்கள் லைஃப்பில் அதிகமாக வேல்யூ பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லைக் ஹாப்பியாக அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் மினிமலிசம்குள்ளே வரணும், கம்மியாக இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. லைக் 3 ரூல்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, கிளட்டர் இஸ் காஸ்ட்லி. எக்கச்சக்கமான ஆப் யூஸ் பண்ணுறோம்ல நம்ம ஃபோன்லேயே, இல்லாதது பொல்லாததுக்கெலாம் ஆப்பு. வாக்கிங்க்கு ஒரு ஆப்பு, வேறு என்ன சொல்ல, தண்ணி குடின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆப் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஆப் தேவையா அப்படின்றதையும் இவர் கேட்குறாரு. லைக் இந்த அன்னெசரி ஆப் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கனெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூடலாம் நீங்கள் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப் பத்தாதா? அதுக்கு வாட்ஸ்அப் தனியாக, இன்ஸ்டாகிராம் தனியாக, ஃபேஸ்புக் தனியாக, இன்னும் வேறு என்ன இருக்குது, மெசஞ்சர்லேயே நிறையா இருக்குல்ல, ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு ஒன்று இருக்குது, இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப் போயிட்டே இருக்குல்ல. இவ்வளோ ஆப் உங்களுக்கு எதுக்கு? அவ்வளோலாம் வேண்டாம், கம்மி பண்ணுங்கள் அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் ரூலாக சொல்கிறாரு. அண்டு செகண்ட் திங் வந்து ஆப்டிமைசேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்னெல்லாம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை சர்வ் பண்ணுதா? லைக் இப்போ வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ கால்லாம் பேசணும் எங்கள் வீட்டுக்கு, இதுக்கெல்லாம் நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேல்யூ பண்ணுற விஷயத்தை அது கொடுக்குதா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். லைக் உங்களுக்கு இப்போ யூடியூப்பே எடுத்துக்கோங்களேன், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரீல்ஸ் பார்க்குறோம். அதில் நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுற விஷயம் அதில் இருக்குது? யாரோ ஏதோ போடுறாங்க, நான் அதை பார்க்குறேன் அப்படின்றது மட்டும்தானே இருக்குது. ஸோ உங்கள் வேல்யூ, நீங்கள் எதை முக்கியமாக நினைக்கிறீங்களோ அந்த பர்பஸை சர்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்றது தான் செகண்ட் ரூலாக சொல்கிறாரு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து இன்டென்ஷனாலிட்டி இஸ் சாட்டிஸ்ஃபையிங் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்போ யூஸ் பண்ணுறோம், எனக்கு தெரியும் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதில் இந்த பயன் இருக்குதுன்னு நீங்கள் முழுசாக தெரிஞ்சு ஒன்றை யூஸ் பண்ணி, ஓகே இது என் நேரத்தை வீணாக்கலை, இதனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். லைக் நீங்கள் ஒரு யூடியூபே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்டத்துக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டாங்கன்னா அது தண்டத்துக்கு யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டார் அப்படின்றதுக்காக நீங்கள் சும்மா அதை பார்க்கணும் அப்படின்னு இல்லைல்ல. நிஜமாகவே உங்களுக்கு அதில் ஏதாவது பர்பஸ் இருக்கா அப்படின்றத யோசித்து நீங்கள் ஒன்றையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் அந்த தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ இது எல்லாருமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இதை பற்றி இவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நான் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்க்கு, இதெல்லாம் தானே நம்ம நினைக்கிறோம்.
அண்ட் இந்த ஆப்பும் உங்களுக்கு அதை தான் சொல்லும். யூடியூப் ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படி தானே சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்களேன். இது பீப்புளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். லைக் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஏ பின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதை அனுப்பிட்டாங்க. பி அதை எப்போ பார்க்குறாங்களோ அதை ரிப்ளை பண்ணிட போகிறாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன்றது இவ்வளோ தான். ஏ டு பி, பி டு ஏ, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளோதான். அண்டு இந்த குரூப்பெல்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப் குரூப்லாம் ஒன் டு மெனி அதை தான் அது சர்வ் பண்ணுது. பட் இதில் இது தேவையில்லாமல் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வந்து நான் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்னா அவருக்கு நெட்டு ஆனில் இருந்தது அப்படின்னா ஐ திங்க் நெட் ஆஃபில் இருக்குன்னா சிங்கிள் டிக் போகும். அதே அவங்க நெட் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டபுள் டிக் போகும். அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ப்ளூ டிக் காட்டும். நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஐயா இன்ஃபோவா ஏதோ ஒன்று இருக்கும். லைக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க எத்தனை மணிக்கு அதை பார்த்தாங்க அப்படின்றதையும் இருக்கும். அண்ட் இப்போ ஆன்லைனில் தான் இருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டும். அல்லது கடைசியாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வர ஆன்லைனில் இருந்தாங்க லாஸ்ட்டு சீன், அதுவும் உங்களுக்கு காட்டும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எதுக்கு? இப்போ நானே ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க பார்க்கவும் செஞ்சுட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்ககிட்டருந்து ரிப்ளை வரல அப்படின்னா நம்மளை இவங்க மதிக்கவே மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்மளே நினைக்கிறோம்ல. ஸோ இந்த தேவையில்லாத இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு எதுக்கு இது கொடுக்குது? அது ஒரு கம்யூனிகேஷனோட பர்பஸ் ஆகுது. தேவையே இல்லை இந்த இன்ஃபர்மேஷன்லாம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கொடுக்குதுன்னா நீங்கள் அப்போ தான் திரும்ப திரும்ப போய் பார்ப்பீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குது. இன்னும் என்ன செய்யும் அப்படின்னா ஐ திங்க் இன்னும் அதை தான் செய்யலைன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து உங்கள் மெசேஜை ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் 1/2 மணி நேரம் முன்னாடி பார்த்துட்டாங்க, இப்போ தான் மெசேஜ் திறந்து பார்த்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷனையும் போக போக இது கொடுக்க ட்ரை பண்ணும். எனக்கே அதான் என்ன சொல்ல, வாட்ஸ்அப்பில் இப்படி இதே மாதிரி மெசஞ்சரில் அப்புறம் என்ன சொல்ல இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் எப்படி இருக்கும் எனக்கு தெரில. அதில் நான் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை. ஐ திங்க் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்டாங்க மெசேஜை அப்படின்னா அவங்க மெசேஜை 6 மணி நேரம் முன்னாடியே பார்த்துட்டாங்க, 6 மணி நேரம் முன்னாடி வர ஆக்டிவாக இருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் காட்டும்னு நினைக்கிறேன். லைக் இதெல்லாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தானே. நம்ம ஒருத்தரோட பேச போகிறோன்னா நம்ம ஒரு விஷயம் அவங்ககிட்ட கேட்க போகிறோம், அவங்க ஃப்ரீயாக இருக்கப்போ நமக்கு ரிப்ளை பண்ண போகிறாங்க. ஆர் ஜென்ரல் அவங்க நம்மளை முக்கியமாக நினைக்கிறாங்களா நினைக்கலையா இதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு. லைக் இது கொடுக்குற இன்சைட்ஸை வச்சு நம்ம அப்படி டிசைட் பண்ணிடவே முடியாது. ஆனால் இது வந்து நம்மளை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுது. ஸோ இது வந்து கம்யூனிகேஷனில் இருக்கிற ஃபால்ட்டு. அந்த பர்பஸை இது ஒழுங்காகவே சர்வ் பண்ணலன்னு இதுலன்னு தெரியுது. அண்ட் என்டர்டைன்மெண்ட்னா என்ன? நம்ம கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு வேலை இருக்கணும், ஒரு லைக் நான் ஜாப் போகிறத பற்றி சொல்லலை, நார்மலாகவே ஒரு ரொட்டீனில் எனக்கு ஏதேதோ வேலைகள் இருக்கும், நான் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஃப்ரீ டைம்னு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருக்குன்னா அப்போ நான் ஏதோ பார்க்கணும். அந்த மாதிரி இது இல்லவே இல்லையே. நான் நினச்ச நேரம்லாம் இதை பார்த்துட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அங்கே உங்களுக்கு ப்ராப்ளமாக வந்து நிற்கிது அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இதெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணணும் அப்படின்றத தான் இவர் சொல்கிறாரு. நம்ம வந்து என்ன நினைப்போம், சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு என் வேலையே ஃபோனில் தாங்க, எனக்கு எல்லாமே ஃபோன் தாங்க, ஃபோன் இல்லைன்னா ஒன்றும் சரி வராது, நம்ம வேலையெல்லாம் ஃபோன் இல்லாமல் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஸ்டார்ட் அப் வச்சுருக்கவங்களோ இவங்களுக்குலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிற ஒருத்தர் வந்து அதிகமாக அவர் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குது. அவருடைய எம்ப்ளாயீஸ்க்கெலாம் அவர் டெக்ஸ்ட் அனுப்புகிறாரு, அல்லது ஏதோ மீட்டிங்லாம் ஷெட்யூல் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே அவர் ஃபோன்லேருந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கார். லைக் வீட்டில் இருக்கிறப்பையும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இவருக்கு இருக்குது. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க, லைக் டீனேஜில் இருக்க பசங்க இருக்காங்க. இவருக்கு என்ன தாட் அப்படின்னா, அந்த பசங்களுக்கு வந்து அவர் சொல்லணும், ஃபோன் மட்டுமே இல்லைடா உலகம், வெளியில் ஒரு உலகம் இருக்குடா, அதை பாருங்கடா அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனால் வந்து இவர் கையிலேயே ஃபோனை வச்சுட்டு எப்போ பாரு இவரே அதை பார்த்துட்டே இருந்தார்னா, நீயே அதை தான் பார்க்குற, நீ அதுக்குள்ளே நீ வெளி உலகத்தை போய் பாரு, அப்புறம் என்னையை பார்க்க சொல்லுன்ற மாதிரி தானே பசங்க சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து சாதா ஃபோனுக்கு வந்துட்டார். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் லைக் அந்த நோக்கியா ஃபோனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீபேட் ஃபோன்லாம் இருக்கும்ல, டெக்ஸ்ட்டெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் இப்போ கம்பேர் பண்ணல அது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த எஸ்ன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணணுன்னா ஐ திங்க் எந்த நம்பர்னு எனக்கு தெரில, 7 நம்பர்னு நினைக்கிறேன், 7ஓ 8ஓ, அதை வந்து PQRSன்னு 4 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 8ன்ற டெக்ஸ்ட் வரணுன்னா இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த அளவுக்கான ஒரு பேசிக் ஃபோனுக்கு இவர் போயிட்டார். இங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுது அவருக்குன்னா, லைக் கன்வீனியன்ஸ் இல்லை தான்.
அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நான் அனுப்புறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. அதெல்லாம் இருக்குதான். இதே நான் என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் டக்கு டக்குன்னு நான் டைப் பண்ணி அனுப்பிடுவேன். இதெல்லாம் இருக்குதான். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இவர் டெக்ஸ்ட் அனுப்பிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் வெறும் அந்த வேலையை மட்டும் பார்க்காம வேறு ஏதேதோ டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறதுக்கு அதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இவர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒரு பேசிக் ஃபோன் வந்துட்டார்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் அனுப்பிட்டு சும்மா இருப்பார். அதனால் லைக் இது டைப் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, என் பசங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்த என்னால் கற்றுக் கொடுக்கவே முடியாமல் போயிடும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணி பேசிக் ஃபோனுக்கு வந்துடுறாரு. ஸோ இது வந்து சும்மா ஒரு கதையெல்லாம் இல்லை. ப்ராப்பராக ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. யாரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு அவர் பேர் தெரில, மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தான். அதனால் நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ் முக்கியமா, இல்லை உங்களுக்கு எதை வேல்யூ பண்ணுறீங்களோ அது முக்கியமாக? லைக் பசங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போனா நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. லைக் இவர் பசங்க அப்படின்னு சொல்ல வர இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம சொல்கிறோம்ல 90s கிட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள்லாம் அப்படிடா, நாங்களாம் இப்படிடா, நீங்கள் தாண்டா இப்படி இருக்கீங்க, 2K கிட்ஸ் தாண்டா அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக் ஒரு ஜென்ரேஷன் வளரையிலேயே, நம்ம ஒரு டீனேஜில் இருக்கையிலேயே நமக்கு அந்த இன்டர்நெட்டு, இந்த டிஜிட்டல் நெட்ஒர்க்கு, லைக் டெக்னாலஜி, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸு, இது எல்லாமே ஒருத்தவங்க கையில் கிடச்சிருது அப்படின்னா, லைக் இவ்வளோ ஆக்சஸ் ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருதுன்னா இதில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். பட் அதை விட ஜாஸ்தி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியான எல்லா டெக்னாலஜியும் ஒருத்தவங்க வளர்கிற அந்த டீனேஜ் பருவத்தில் அவங்க கையில் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது சரி எது தப்பு, லைக் இதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா, ரொம்ப அடிக்ட் ஆகி இது ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எது சரி எது தப்புன்னு அவங்களால சரியாக பிரித்து பார்க்க முடியாது. அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்களால ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் சைக்காலஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் பண்ணி வரும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நம்ம சொல்கிறோம்ல 2K கிட்ஸ்லாம் நீங்கள்லாம் என்னடா நாங்கள் தான் 90s கிட்ஸ் தான் அப்படி அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்துருந்துச்சு, உங்கள் கைக்கும் வந்துருச்சுன்னா நீங்களும் இப்படி தாண்டா இருந்திருப்பீங்க அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன், லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த நமக்கெல்லாம் ஃபோன் வரையில் கொஞ்சம் நம்ம ஒரு 20+ ஏஜ் ஆகிருந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெலாம் என்ன சொல்ல, நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 10-11 வயசில் கிடைக்குதுன்னா இப்போது பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் பிறந்ததுலேருந்தே கிடைக்குது. ஸோ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றது சைக்காலஜிக்கலி ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஐ மீன் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணால் அப்படின்னா மட்டும்தான், அளவாக யூஸ் பண்ணால் அஃபெக்ட் ஆவாங்கன்னுலாம் அவர் சொல்லலை. லைக் டெக்னாலஜியே தப்பு, எல்லாத்தையும் ஒழிங்க, கற்காலத்துக்கு போங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. நீங்கள் அளவாக யூஸ் பண்ணாமல் அதிகமாக உங்களுக்கு அந்த யூசேஜ் வந்துருச்சுன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத இவர் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மினிமலிஸ்ட் ஆகணும், இந்த மாதிரி ஃபோன் யூசேஜ்லாம் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒன்று சொல்கிறாரு. 30 days டீக்ளட்டர் ப்ரோக்ராம்னு சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இதை பற்றி நல்ல டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்னொரு பாட்காஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் அதையும் லிசன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மினிமலிசம்குள்ளே வரணும், ஃபோன் யூசேஜ்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ப்ராசஸ் சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த பாட்காஸ்ட்டில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் அது இல்லாமல் இவர் சில ப்ராக்டிசஸ்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் என்னென்னா, ஸ்பெண்ட் டைம் அலோன். நீங்கள் தனியாக உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடுங்க. அதாவது ஃபோன்லாம் இல்லாமல், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தனியாக ஒரு நேரத்தை செலவிடுங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இந்த சோஷியல் மீடியா, அப்புறம் இந்த ஃபோன்லாம் கூட நோக்கியா கூட கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு தானே ஆரம்பிச்சிது. ஸோ இது எல்லாமே வந்து மக்களோட சேருங்க, மக்களோட கனெக்ட் ஆகுங்க இப்படின்றத ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அதையே தானே சொல்லிகிட்டே இருக்குது. அது நீங்கள் ஃபேஸ்புக்னால் உங்களுக்கு இவ்வளோ பேர் கிடைப்பாங்க, அது இதுன்னு அதை வச்சு ஒரு ப்ரொபகேண்டா கொடுத்துட்டே தானே இருக்காங்க. பட் இதை பேசுகிற அளவுக்கு இது எப்படி ஒரு சோஷியலாக நம்ம ஆக்டிவாக இருக்கணும், மக்களோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு, லைக் அதை விட அதிகமாகவே நீங்கள் தனியாக கொஞ்சம் நேரம் செலவிடணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. பட் இந்த கேட்ஜெட்ஸ்லாம் நம்மளை அதை பண்ணவே விட மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்ல, தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக எங்கேயோ போயிட்டு வரணும் அப்படிலாம் கூட கிடையாது. நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ட்ராவல்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு க்யூவில் வெயிட் பண்ணுறப்பையோ
இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சும்மா தனியாக இருப்போம் தானே, அந்த நேரத்தில் நமக்கு போர் அடிக்குதுன்னு டக்குன்னு ஃபோன் எடுத்துடுறோம்ல. ஸோ ஒரு 5 நிமிஷம் தனிமை கூட உங்களால் ஏற்றுக்க முடியல, அதை கூட நீங்கள் எதையோ வச்சு ஃபில் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன்று ரியல் வேர்ல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம ஃபோனை தூக்கிடுறோம், அல்லது தனியாக இருக்கவே நமக்கு அந்த தனியாக இருக்கவே முடியல நம்மளால். அட்லீஸ்ட் இன்னொரு பர்சனோடு இருந்தோம்னால அது கூட வேறு, பட் ஃபோனை தான் நம்ம ஒரு கம்பெனியாக எடுத்துக்கிட்டு அது கூடயே இருக்கோம்ல. இது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்றத சொல்கிறாரு. லைக் வரலாற்றில் வந்து ரொம்ப முக்கியமான மன்னர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவர் நிறைய பேர்லாம் சொன்னார். ஐ திங்க் மார்ட்டின் லூதர் கிங்கா, அவர் அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னார். இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு முக்கியமான முடிவுகள், வரலாற்று முக்கிய நிகழ்வுலாம் இருக்கும்ல, இந்த முடிவுகள் எல்லாம் வந்து இவங்க அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கேருந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சம் மாதம் வெளியே போயிட்டு வந்து தான் அந்த முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார். ஸோ நம்ம விக்ரமாதித்தன் கதைகள் அந்த மாதிரிலாம் படிக்கலையே நம்ம படிச்சுருப்போம்ல. அந்த அரசர்லாம் வந்து கொஞ்ச நாள் எங்கேயாவது போயிட்டு வந்துடுவார். பாகுபலியில் கூட காட்டுவாங்க, அவர் எங்கேயோ போயிட்டு வருவார் கொஞ்ச நாள். அப்போ தான் அனுஷ்காவெல்லாம் பார்ப்பார். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு தனியாக எங்கேயாவது போயிட்டு வரக்கூட தேவை கிடையாது. கொஞ்சம் நேரம் தனியாக இருங்க, இந்த ஃபோன்லாம் இல்லாமல், பர்சன்லாம் இல்லாமல் ஒரு வாக்காவது போயிட்டு வருவாங்க. அப்போ தான் உங்களால் ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ தான் ஒரு தெளிவான முடிவுகள்லாம் எடுக்க முடியும், அது ரொம்பவே முக்கியம் அப்படின்றத சொல்கிறாரு. அண்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம்ல, அப்போ வந்து முடிஞ்ச அளவில் நீங்கள் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது முடியலை, எனக்கு வீட்டுக்கு நான் கால் பண்ணணும், ஈவினிங் கிளம்புறப்ப கால் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய இது இருக்கும்ல. ஒரு சேஃப்டிக்கு எனக்கு ஃபோன் வேணும், எமர்ஜென்சினா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நமக்கு இருக்கும்ல. இந்த கன்சர்ன்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஒர்க் பிளேஸுக்கு ஃபோனை கொண்டு போங்க, ஒரு பேகுக்குள்ளே அந்த ஃபோனை வச்சுருங்க. அதை சும்மா எடுத்து பக்கத்தில் டெஸ்க்லேயே வச்சுக்கிறது, பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிறது, அது மாதிரி உங்கள் கூடயே அதை சுற்றிட்டே இருக்கிற மாதிரி அது கூடயே தெரியாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வாக் பண்ணுங்கள், ஒரு லாங் வாக் போயிட்டு வாங்க. வாக்கிங்கின் பயன்கள்னு சொல்லியே நம்ம நிறைய இந்த பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். ஸோ அதான் மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது, நீங்கள் அந்த டிஜிட்டல் மினிமலிஸ்ட் ஆகிறதுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே வாக்கிங் ரொம்ப நல்லது. அதான் வாக்கிங்கை போய் நீங்கள் ஃபோனை தூக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே நடக்கக்கூடாது அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. ஏன்னா நானே பார்த்துருக்கேன், ஒரு ட்ரையலில் வாக்லாம் போகிறப்போ சில பேர் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டே வருவாங்க. நீங்கள் எதுக்கு வாக்கிங் வரீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தோணும். நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு திடீர்னு அங்கே ஏதாவது பிரச்சனைனா நான் கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபோன் வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போய் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோனையே பார்த்துட்ருக்கிறது, அங்கே ஒரு பெஞ்சில் உட்காந்து ஃபோனையே பார்த்துட்ருக்குது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ டைம், லெஷர் டைம்னு சொல்கிறோம்ல, எனக்கு பொழுது போகலை அப்போ நான் ஸ்க்ரீன் பார்க்குறேன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து அந்த லெஷர் டைமை வந்து இவர் 2ஆக பிரிக்கிறாரு. ஹை குவாலிட்டி லெஷரு, லோ குவாலிட்டி லெஷர் டைம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாரு. இந்த லோ குவாலிட்டி அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபோன் பார்க்குறது தான். எனக்கு பொழுது போகலைன்னா, எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் ஃபோன் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பேன், அமேசான் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன். இது எல்லாமே லோ குவாலிட்டின்னு சொல்கிறாரு. இதிலேருந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஹை குவாலிட்டி லெஷர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் செய்கிறது, இந்த ஃபோனு இதெல்லாம் இல்லாமல், லைக் நமக்கு கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருந்துருக்கும் சின்ன வயசில், அல்லது ஏதோ ஒரு கேம் விளையாட பிடிச்சிருந்துருக்கும், அதை விளையாடுறது, அல்லது இந்த ஃபோன்லேயே மேட்ச்சு அது இதுன்னு பார்த்துட்ருக்காம எங்கேயாவது போய் லைவாக மேட்ச் விளையாடுவாங்களே, அட்லீஸ்ட் அதை பார்க்குறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒரு வேலை, அதாவது உங்கள் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு வேலை செய்கிறது. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சமைக்கிறதெல்லாம் கூட நீங்கள் ஒரு ஸ்கில் தானே, குக்கிங்கிறது ஒரு ஸ்கில்லு. அங்கே நீங்கள் அந்த குக்கிங்கிற ஸ்கில் பண்ணுறப்ப உங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு ப்ராடக்ட் வருது. அந்த மாதிரியான வேலைகள், அல்லது ஒரு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறது. இப்போ இங்கே யூஎஸ்லலாம் வந்து பின்னாடி பேக்யார்ட்லலாம் புல் வெட்டுறதுக்கு அதெல்லாம் அவங்களே பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அவங்களே பண்ணுவாங்க, அல்லது ஆள் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம், கார்டனிங் பண்ணுறது, புல் வெட்டுற வேலை, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து, சில பேருக்கு வந்து எழுதுறது பிடிக்கும், அல்லது வரைகிறது பிடிக்கும், அல்லது மியூசிக் ப்ளே பண்ண பிடிக்கும், இந்த மாதிரி லைக் கற்றுக்க பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து நீங்கள் உங்களுடைய லெஷர் டைமில் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் அதை பண்ணுங்கள்.
மற்ற நேரங்கள் இந்த லோ குவாலிட்டி லெஷர்ன்னு சொல்கிறாருல, அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான நேரம் கொடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பையோ இல்லை ஷார்ட்ஸையோ பார்த்தா போதும், அதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. லைக் நம்மளால் ஏன் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு எனக்கே கொஞ்சம் தோணுச்சு தான். நம்ம இதெல்லாம் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம்ல. ஃப்ரீ டைம்னா நம்ம அதெல்லாம் ஒரு வேலை மாதிரி நினைப்போம். எனக்கு குக்கிங் ஒரு வேலை, க்ளீன் பண்ணுறது ஒரு வேலை, ஆனால் இது வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. லைக் நம்ம மைண்டையே இந்த அளவுக்கு இதை மாற்றி வச்சிருது, நம்மளை அந்த அளவுக்கு அடிக்டட் ஆக்கிடுது அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இது லைப்ரரியில் எடுத்து தான் படித்தேன். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, நம்மளே இது ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த புக்கு இப்போ படிக்கிறப்போ நமக்கு மைண்டு ஆமால்லன்னு சொல்லும். நாளைக்கே ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஆமாம் அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஃபோனை எடுக்க தான் மைண்டு போகும். ஸோ நம்மக்கிட்டே இந்த புக்கு இருந்ததுன்னா அப்பப்போ நம்ம ரொம்ப ஃபோன் அடிக்ட் ஆகுறோம், லைக் ஃபோனை ரொம்ப யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரிகிறப்போ நம்மளே எடுத்து இந்த புக்கை படிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிக்கூடிய ஆள், அல்லது ஃபோன் மட்டும் இவர் சொல்லலை, இன்னொன்று வந்து இந்த சீரீஸ் பார்க்குறது. நானே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு சீரீஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதில் வந்து இப்போது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸே அப்படி தான். அதில் 8 சீசனும் வந்ததுக்கப்புறம் தான், 8 சீசனா ஆமாம் ஏதோ ஒன்று, இத்தனையும் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆக்சுவலி அதை பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்தோடனே டே அண்ட் நைட் நான் அதையே தான் பார்த்துட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் லேட்டாக தூங்குவேன், காலைல எந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டே அதை பார்த்துட்ருப்பேன். அந்தளவுக்கு மோசமாலாம் நான் அந்த சீரீஸை பார்த்துருக்கேன். அண்டு நிறைய சீரீஸ் நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் இன்னுமே நான் அப்படி தான் இருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து ஒரு வால்யூம்னு 2 பார்ட்டாக என்னமோ கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணான் சீசன் 4ல். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்த எல்லாத்தையுமே ஒரு 5 எபிசோடு ரிலீஸ் பண்ணோன்னா 5யுமே 5 மணி நேரம் கொடுத்து அப்படியே உட்காந்து பார்க்குறது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி அடிக்ஷன் தான். அப்புறம் வீடியோ கேம்ஸ் கூட ரொம்ப கேம் விளையாடிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு அடிக்ஷன் தானே. ஸோ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளில வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ இவர் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தார். இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். இவரும் ஒரு அது என்ன, அந்த பே ஏரியாவில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த மாதிரி வச்சு நடத்துகிற ஒரு மனிதர் தான். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலில் இருக்கவர் தான். இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் இவரோட கிளைண்ட்ஸு, இவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி முன்ன மாதிரி நீங்கள் இப்போ இல்லையே, ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா இவர் ஒரே விஷயந்தான், நான் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில வந்துட்டேங்க அப்படின்ற பதிலை மட்டும்தான் இவர் சொல்லியிருக்காரு. லைக் நாங்களும் இதை தாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் அவங்கெல்லாம் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த உடனே தெரிஞ்சிடும், நான் இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு லாங் ரன் ப்ராசஸ். நீங்கள் மொத்தமாகவே இன்றைக்கி நாளை கழிச்சுன்னு பிரிக்காமல் மொத்தமாகவே ஃபோன் யூசேஜை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி இந்த மாதிரி டிஜிட்டல் மினிமலிஸ்ட் ஆகுறீங்களோ லைஃப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரொடக்டிவான ஆளாக எக்ஸல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ப்ரொடக்டிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். கண்டதை யோசிச்சுட்டு லைக் இந்த டென்ஷன் அதெல்லாம் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் இவர் ரொம்பவே சொல்கிறாரு. இவர் ஒரு ஆத்தர் தானே. இவர் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய டாப் செல்லிங் புக்ஸ் எழுதியிருக்காரு. அதாவது இவர் எழுதின புக்கெல்லாம் டாப் செல்லிங்காக இருக்குது. இவர் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாலையுமே இல்லை. இவரை வந்து நம்ம ஜிமெயிலில் தான் காண்டாக்ட் பண்ண முடியும். இவர் வந்து அதை ஐ திங்க் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை டெய்லி ஒரு தடவையோ அந்த மெயில்ஸை மட்டும் இவர் செக் பண்ணுவார், அவ்வளோதான். இவர்கிட்ட வந்து எல்லோரும் சொல்லுவாங்களாம், நீங்கள் இவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்கீங்க, நல்ல புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இல்லையா, ஏன் இல்லை, இருந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா ஏன் இருக்கணும் அப்படின்னு இவர் கேட்பாராம். தெரில, இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டால் தெரில, எதையோ மிஸ் பண்ணுறீங்கங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்றதுனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். லைக் எதை மிஸ் பண்ணுறோம், ஏதோ சம்திங் மிஸ் பண்ண தான் போகிறாரு. மேபி இப்போ நானே இந்த புக்கை படிச்சுட்டு நல்ல புக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு பிங் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக எழுதியிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த புக்கை படிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பருங்க, அதுங்க இதுங்கன்னு சொல்லி இவரை ஃபாலோ பண்ணுவாங்க, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மக்கள் வருவாங்க. பட் அது எதுக்கு இவருக்கு?
அதை அதை விட இவர் லைஃப்பில் வேல்யூ பண்ணுற விஷயங்கள் வேறையாக இருக்குது. ஸோ அதுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி இவர் சோஷியல் மீடியாலலாம் இல்லாதனால தான் இந்த மாதிரியான புக்கெல்லாம் இவரால் எழுத முடியுது போல். டீப் ஒர்க்லேயும் இதை பற்றி தான் இவர் அதிகமாக பேசியிருப்பார். லைக் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் நிறைய பேசியிருப்பார். அதில் மெயினாக சோஷியல் மீடியா பற்றியும் அதுலேயும் பேசியிருப்பார். ஸோ இவரை தான் நான் சொல்கிறேன்னால நான் டெக்னாலஜிக்கு எதிரிலாம் இல்லைங்க. நான் மேப்பெல்லாம் எவ்வளோ யூஸ் ஆகுது, எவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பை ஈஸியாக ஆக்கியிருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் வந்து மேப்பெல்லாம் வரதுக்கு, கூகுள் மேப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் யூஎஸில் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மேப்ஸ்லாம் வந்தோன்னா டைன்னு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த டைமெல்லாம் சேவிங் தான், எல்லாம் சரிதான். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் டெய்லி ஒரு 80 தடவை உங்கள் ஃபோனை தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, அது எதுக்கு அப்படின்றது தான் இவரோட கொஷினாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது இந்த புக்கு. நீங்களும் ரீட் பண்ணி பாருங்கள் இந்த டிஜிட்டல் மினிமலிசம்ன்ற புக்கு உங்களுக்கு கிடச்சதுன்னா. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. ஸோ இந்த எபிசோட் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.